நித்யான்ற பொண்ணு தினமும் தான் ஸ்கூலுக்கு போற வழியில இருக்க ஒரு சின்ன பூங்கா ஒண்ண பார்க்கறா. அந்த பூங்கால இருக்க செடிகள் எல்லாமே அவ்ளோ அழகா பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்குமா. அத பார்க்கும்போது நித்யாக்குள்ள அவ்ளோ ஒரு சந்தோஷம். ஆனா நித்யாக்குள்ள ஒரு கேள்வி. எப்படி பூக்கள் எல்லாமே இவ்ளோ அழகா பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்பதான் அவ இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கிறா. ஒரு பாட்டி ஒருத்தவங்க தினமும் அந்த செடிகள் எல்லாத்தையுமே பராமரிக்கிறத. ஆனா அவளுக்குள்ள அடுத்த கேள்வி. பாட்டினால எப்படி இவ்ளோ வேலையையும் பார்க்க முடியுது அப்படின்னு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பாட்டிக்கு 2 கை இல்ல, ஒரே ஒரு கை தான் இருக்கு. ஒரு கை வச்சுக்கிட்டு அவங்கனால எப்படி இவ்ளோ வேலையும் செய்ய முடியுது? அப்படின்ற கேள்வி நித்யாக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சாம். ஒரு நாள் அவ பாட்டிய பார்க்கிறா. பாட்டிகிட்ட கேட்கவும் செய்றா. "பாட்டி, உங்ககிட்ட ஒரே கை தான் இருக்கு. அத வச்சுக்கிட்டு எப்படி இவ்ளோ வேலையும் செய்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்டாளாம். அதற்கு பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், "நான் என்ன இழந்தேன்னு நெனச்சா ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் என்ன இருக்குன்னு நம்பினேன். அதனால தான் இவ்ளோ அழகா இங்க இருக்க செடிகள் எல்லாமே மலருது." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னாங்களாம். இதுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, நம்மகிட்ட என்ன இல்லன்னு யோசிக்கிறத விட, நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறது தான் வாழ்க்கைய ரொம்ப அழகாவும், அற்புதமாவும் கொண்டு போகிற சக்தி.